தன்மானத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையானது இருந்திருக்கலாம். உங்களுடைய தாத்தாவிற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், உங்களுடைய மூத்த அண்ணனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நிர்பந்தத்திற்காக நாம் தன்மானத்தை விட்டு வாழக்கூடிய சூழ்நிலையானது இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குகின்ற விதத்திலே ஒரு சர்க்கார் மத்தியிலே அமைந்தாக வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்கு இருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படியே 20,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. ஏன்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு தேவையான நிலக்கரி கிடைக்கவில்லை, எரிவாயு கிடைக்கவில்லை. ஒரு பக்கத்திலே பார்ப்பீர்களானால் நிலக்கரி சுரங்கங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள் நிலக்கரி பற்றாக்குறையால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பக்கத்திலே பல மாநிலங்களிலே 2 மணி நேரம் 4 மணி நேரம் என்று மின் வெட்டு இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தை நாம் தூக்கி எறிந்தாக வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்தை தலையில குட்டி இருக்கு. என்னன்னு சொன்னா, ஆதார் அட்டை விஷயத்திலே இந்த அரசாங்கம் ஆனந்த கூத்தாடுகிறது. ஆதார் அட்டை கிடைத்துவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே உச்ச நீதிமன்றம் இம்மாதிரியான தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. பிரதமரிடமிருந்து இந்த நாடு கேட்கிறது, இந்த ஆதார் அட்டை விஷயத்தில் இதன் பின்னால் எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் உச்ச நீதிமன்றம் இப்படி கடுமையான விமர்சனத்தை வைக்கும் அளவிற்கு சூழ்நிலை உருவானது? இதனால் பலன் பெற்றவர்கள் யார் என்பது பற்றிய விவரத்தை சொல்ல வேண்டும் என பிரதமரை இந்த நாடு கேட்கிறது. நண்பர்களே, கடந்த 3 ஆண்டுகளிலே முதலாக இந்த விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்று உச்ச நீதிமன்றம் இந்த ஆதார் அட்டை தொடர்பாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டு இருக்கிறதோ இதை நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதம மந்திரியிடம் இதே கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். ஏனென்றால் குஜராத் ஒரு எல்லை மாகாணம். நீங்கள் இந்த ஆதார் அட்டை கொடுப்பது இந்த விதத்திலே கொடுத்து கொண்டே போனால் குஜராத்திலே ஊடுருவி இருப்பவர்கள், நாட்டுக்கு விரோதமாக செயல்படுபவர்கள், இங்கு பிரச்சனை உருவாக்குபவர்கள் ஆதார் அட்டை பெற்று விடுவார்கள். ஆகவே தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை கூப்பிடுங்கள், முதலமைச்சர்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும். ஆதார் அட்டை விஷயமாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பது போல இதே போக்கிலே நாம் ஆதார் அட்டை கொடுக்க கூடாது, அது மாநிலத்திலே பிரச்சனையை உருவாக்கும் என்று கேட்டேன். ஆனால் அதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லவில்லை. இந்த உச்ச நீதிமன்றத்தில் குட்டுப்பட்ட பிறகு அவருக்கு இதை பற்றி புத்தி வந்திருக்கு. பிரதம மந்திரியிடம் நான் மற்றொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த நாடு கேட்கிறது, நீங்கள் இந்த ஆதார் அட்டை திட்டத்தை கொண்டு வரும்பொழுது அரசாங்கத்திற்கென்ற அனைத்து இலாக்காக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்களா? எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றதா? இந்த நாட்டிலே அவர்கள் கோப்புகளிலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுதியிருக்கின்ற விஷயம் உண்மையா இல்லையா? ஆகவே ஒரு அரசியல் காரணத்திற்காக நீங்கள் நாட்டிலே யாரும் ஒப்புக்கொள்ளாத விஷயத்தினை பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஏழையின் வயிற்றுக்கு செல்ல வேண்டிய பணம் உங்கள் அரசியல் நாடகத்திற்காக இப்பொழுதிலே வீணடிக்கப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா என இந்த தேசம் உங்களை கேட்க விரும்புகிறது. நண்பர்களே, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் காக்க வேண்டுமானால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய DNA நாம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் இந்த நாட்டு மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக தங்களுடைய ஆட்சியை நிரந்தரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிளவானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய மனதாலே, தன்னுடைய வாக்காலே, தன்னுடைய சிந்தனையாலே ஒரு பிளவுபட்ட சிந்தனை இருக்கின்ற ஒரு கட்சியாகும். இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஒருமைப்பாட்டிற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை 2ஆக பிளந்தது. அரசியல் ஏற்பாட்டிலே பிளவினை ஏற்படுத்தியவர்கள் காங்கிரஸ். ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனி சட்டம், பாரத நாட்டிலே தனி சட்டம், ஜம்மு காஷ்மீரிலே தனி பிரதமர், தனி கொடி, தனி அரசியல் சட்டம். ஒரே நாட்டிலே 2 பிரதமர், 2 கொடி, 2 அரசியல் சட்டம் என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டை பிரிக்கின்ற பாவத்தை செய்தது இந்த காங்கிரஸ் கட்சியாகும். அதே போல இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனையிலே மாநிலங்களுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்தி தண்ணீருக்காக மக்களிடையே பிளவினை ஏற்படுத்திய பாவத்தை செய்திருப்பதும் இந்த காங்கிரஸ் ஆட்சியாகும்.
அதே போல இந்த பிரித்தாளும் காங்கிரஸ் கட்சியானது மொழியின் பெயராலே மொழிவாரி ராஜ்யங்களை ஏற்படுத்தி மொழியால் இந்த நாட்டு மக்களுடைய மோதலை ஏற்படுத்திய பாவத்தை இந்த காங்கிரஸ் செய்திருக்கிறது. 1857 இந்த பாரத தேசத்திலே இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் இணைந்து இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருந்த பொழுது மதத்தின் பெயராலே அவர்களிடையே பிளவுபடுத்திய பாவத்தை செய்ததும் இந்த காங்கிரஸ் தான். மதத்தின் அடிப்படையிலே நாட்டை பிளவுபடுத்துகின்ற இந்த பிளவு மனப்பான்மை கொண்ட காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கிக்காக இந்த பாவங்களை செய்திருக்கிறது. அதே ஜாதிகளுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்தி முற்பட்டோர் பிற்பட்டோர் என்ற மக்களிடையே பிளவினை ஏற்படுத்திய பாவமும் இந்த காங்கிரசினை செய்திருக்கிறது. இம்மாதிரியான பிளவு மனப்பான்மை இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையினுடைய நிலையின் காரணமாக கிராம பகுதிக்கும் நகர மக்களுக்கும் இடையிலே மோதலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சண்டையை மூட்டிவிட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தொடர்ந்து நாட்டிலே எல்லா நானோ நீங்களோ இந்த காங்கிரஸை பற்றி அறிந்திருப்பதை விட அந்த காங்கிரசினுடைய இயல்பினை அதிகமாக அறிந்திருந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதை இஞ்சு இஞ்சா அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், சுதந்திரம் கிடைத்தவுடனேயே காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் என்று. மகாத்மா காந்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது, காங்கிரஸை முடிவுக்கு கொண்டு வருவது. ஆகவே நண்பர்களை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து, காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளிடமிருந்து, இந்த காங்கிரஸ் கட்சிக்காக தரகு வேலை பார்க்கின்ற சக்திகளிடமிருந்து நாம் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று நான் நண்பர்களே, நான் இதற்கு முன்பாகவும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன், பொது நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. நண்பர்களே எனக்கு சொன்னார்கள், இந்த கூட்டத்துக்கு பின்னால பாலம் இருக்கு, அந்த பாலத்துக்கு பின்னாலேயும் மைதானம் இருக்கு, அந்த மைதானமும் முழுமையாக இளைஞர்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அந்த மைதானத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை, என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை. அதற்காக நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மைதானம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் என் மனது பெரிது, உங்கள் அனைவருக்கும் அதிலே இடம் இருக்கிறது. தமிழகத்தின் அரசியலை நாம் அறிவோம், தேசிய அரசியலும் நாம் அறிவோம். ஆனால் இங்கு இருந்திருக்கின்ற இந்த சக்தியானது, இந்த இளைஞர்களின் சக்தி டெல்லியில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வரை செல்லும் என்பது உண்மை. நான் எங்கெங்கெல்லாம் எந்த மூலையிலே திரும்பி பார்த்தாலும் பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் கருமுடியோடு இருக்கின்ற இளைஞர்களின் தலையையே பார்க்க முடிகிறது. இது என்ன இளைஞர்களின் சமுத்திரம் இது! நான் இந்த தமிழக இளைஞர்களின் மூலமாக நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை உடைந்து போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய கனவுகள் உடைந்து போவதற்கான நிலைமை இருக்காது. உங்கள் கனவினை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சக்தி முழுமையும் அதில் நாங்கள் உபயோகித்து உங்கள் கனவை நனவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் நம்பிக்கை தர விரும்புகிறேன். இன்று தமிழக இளைஞர்கள் எனக்கு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணி குழுவினர் அனைவருக்கும் இதற்காக நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். मित्रों, आखिर में मैं आपसे वंदे मातरम बुलाऊंगा और आप, நான் இப்பொழுது வந்தே மாதரம் சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்களுடைய கை முட்டிகளை இணைத்துக் கொண்டு வந்தே மாதரம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்று தியாகிகளாய் இருக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம் பாரத மாதாவினுடைய நன்றியினை தெரிவிப்பதற்காக நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி பிடித்து முட்டிகளை மூடி வந்தே மாதர கோஷம் சொல்ல வேண்டும். वंदे ताकत पूरे उन जवानों तक पहुंचनी चाहिए दोस्तों. அந்த ராணுவ வீரர் வரைக்கும் போனதுனால உறக்க சொல்லுங்கள்,
वंदे मातरम 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 वंदे